ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் டாக்டர் கே சதீஷ்குமார் அண்ட் வெல்கம் டு மை S1 TV யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ஹெர்பஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் இருந்தால் கிஸ் பண்ணிக்கலாமா, இல்லைனா ஓரல் செக்ஸ் பண்ணலாமா? ஸோ நிறைய நண்பர்கள் ரீசெண்டாக இந்த கேள்வி கேட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்ன சார், HSV இருந்தால் கிஸ் பண்ணிக்கலாமா, இல்லை செக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா? ஸோ நியராக ஒரு டாக்டர் விசிட் பண்ண, அவங்க பெரிய டேஞ்சர் கிடையாது, ஸோ இந்த டைமில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களே சொன்னாங்க, சார் ஸோ இந்த டைமில் நிஜமாக பார்ட்டிசிபேட் பண்ணலாமா? ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணால் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குமா? ஸோ சில நண்பர்கள் கேட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் நிஜம் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா HSV இருக்கும்போது, அதாவது ஹெர்பஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் இருக்கும்போது? ஸோ இது ஒரு STD இன்ஃபெக்ஷன், பண்ணலாமா பண்ணக்கூடாதா? ஸோ இது டீட்டெயிலாக கிளியராக ஒரு பெரிய மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம சேனலில் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணால், ஸோ கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுறக்கோ, ஸோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கோ, ஸோ கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுங்கள். போன வீடியோ கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? இன்னும் டாபிக் உள்ள போனால், ஸோ ஹெர்பஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ்ன்றது ஒரு சிம்ப்ளெக்ஸ் வைரஸ். ஸோ நிறைய நண்பர்கள் ரீசெண்டாக கால் பண்ணி, சார் எனக்கு HSV இருக்குது, இது பெரிய டேஞ்சரா, ரொம்ப டேஞ்சரா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஸோ இது இருக்கும்போது நான் எக்ஸ்போஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? ஸோ ரிப்பீட்டடாக இந்த கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இங்கே ஒன்று ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ரீசெண்டாக நான் நிறைய பேருக்கு HSV இருக்கிற பேஷண்ட்டும் பார்த்துருக்கேன். ஸோ அவங்க எக்ஸ்போஸ் ஆகியிருக்காங்க, ஸோ குழந்தை பேத்துருக்குறாங்க, ஸோ எந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லை. ஸோ எந்த டைமில் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா, சிம்டம்ஸ் ஆணுறுப்பு மேலே, ஸோ HSV சிம்டம்ஸ் ஸ்லைட் ஷோல் பிக் கொடுக்குற ஒரு வாட்டி பாருங்கள். சின்ன சின்ன பிளிஸ்டராக இருக்கும். ஸோ நிறைய பேர் நார்மல் இன்ஃபெக்ஷன் வந்த உடனே கூட நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகுவீங்க செக்ஸில். தென் ஆஃப்டர் ஒரு B இன்ஃபெக்ஷன் ஆகட்டும், ஸோ ஏதாச்சும் சம்திங் இன்ஃபெக்ஷன் வந்த உடனே, ஸோ இது என்னமோ ஹெர்பஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் என்னமோ. ஸோ நிறைய பேர் பயப்பட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டோன்ட் பி அஃப்ரைட், எதுவும் பயப்படாதீங்க. ஸோ சின்ன சின்ன பிளிஸ்டர்ஸ் வரும், மோஸ்ட்லி HSV வந்தால் ஆணூர் பண்ணி சின்ன சின்ன பிளிஸ்டர்ஸ் வரும். ஸோ அதை பார்த்து சிம்டம்ஸ் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இது HSVன்னு ஸ்லைட் ஷோல் பிக் கொடுக்குற ஒரு வாட்டி பாருங்கள். ஸோ இந்த சிம்டம்ஸ் இருக்கும்போது தயவு செஞ்சு நீங்கள் இன்டர் கோர்ஸ் பண்ணாதீங்க, உங்கள் மனைவியோடு ஈடுபடாதீங்க. ஸோ சிம்டம்ஸ் இல்லை, கம்ப்ளீட்டாக சிம்டம்ஸ் இல்லை, ஸோ அந்த டைமில் நீங்கள் தாராளமாக எக்ஸ்போஸ் ஆகலாம். ஸோ எந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. மேக்ஸிமம் குழந்தை கூட ப்ரெக்னென்சி கூட ட்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஒய்ஃப் கூட அதை வச்சு ஃபஸ்ட்டில் எக்ஸ்போஸ் ஆகிட்டீங்க, சிம்டம்ஸ் இருக்கும்போது, ஒரு வேளை அவங்களுக்கு கூட ஏதாச்சும் சிம்டம்ஸ் இருக்கும்போது மோஸ்ட்லி நீங்கள் ஸோ எக்ஸ்போஸ் ஆக வேணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது. பட் HSV எப்படின்னா, சார் HSV கண்டினியூவாக இருக்குமா? சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம். ஸோ HSV வந்துட்டு போயிட்டே இருக்கும் சிம்டம்ஸ். ஸோ கொஞ்ச நாள் ஒரு 15 நாள் 20 நாள் விட்டு சிம்டம்ஸ் எல்லாம் மறுபடியும் போயிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு போயிட்டே இருக்கும். ஸோ வந்துட்டு போயிட்டு ஆஃப்டர் ஸோ சிம்டம்ஸ் இல்லை, அந்த டைமில் நீங்கள் தாராளமாக எக்ஸ்போஸ் பண்ணிக்கலாம், ப்ரெக்னென்சி பிளான் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏதாச்சும் ரிஸ்க் இருக்குமா? சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ரிஸ்க் இருக்காது, பட் கொஞ்சம் வரைக்கும் ரிஸ்க் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் கவுன்சிலிங் பண்ண சில பேஷண்ட்டுக்கு சில பேர் ஒரு 3 years 4 years வந்து சஃபர் இருக்கிறாங்க இந்த HSVனால். ஸோ அவங்க எக்ஸ்போஸ் ஆகியிருக்காங்க, ஸோ ப்ரெக்னென்சி ஆகியிருக்கு, குழந்தை கூட பெற்றுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதனால் மேக்ஸிமம் ப்ராப்ளம் இது இருக்காது. ஒரு சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் தான், இது மேஜர் டேஞ்சர் எதுவும் கிடையாது. சில பேர் ரொம்ப பயப்பட்டுனே இருப்பாங்க, இது ஏதாச்சும் HIV ஆக மாறுமா? ஸோ HIV அந்த டேஞ்சரானு, ஸோ இட்ஸ் நாட் ஏ டேஞ்சர். ஸோ டோன்ட் பி அஃப்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ஸோ இது பயப்படாதீங்க. ஸோ இது சின்ன ப்ராப்ளமே. ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா? சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம். ஸோ ட்ரீட்மெண்ட் இருக்குது, பட் ஆஸ்டன் லாங் டைம் எடுக்க வேண்டி வரும். ஸோ அதனால் உங்கள் பாடியில் ஒரு இம்யூனிட்டி பவர் சப்போர்ட் பண்ணால் ஸோ மேக்ஸிமம் இது கொஞ்சம் கண்ட்ரோலில் கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா? ஸோ வீடியோவில் சொல்ல உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் ஸோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல டாப்பிக்கோட முன்னாடி வந்திருக்கு. அது வரைக்கும் எல்லாருக்கும் வணக்கம்.